வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். ஏசாயா புத்தகம் அதிகாரம் 60 இறை வசனம் 22. அவர்களுள் சிறியவர் 1000 பெருகுவர், அற்பரும் ஆற்றல் மிகு மக்கள் இனமாவர். நானே ஆண்டவர், ஏற்ற காலத்தில் நான் விரைவாய் செய்து முடிப்பேன். சிறியவர்கள் கூட 1000 பெருகுவர், அற்பமானவர்கள் கூட ஆற்றல் மிகு மக்கள் இனமாய் மாறுவர். ஏனெனில் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் இவை அனைத்தையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் உனக்காக எனக்காக செய்து முடிப்பார். ஏனெனில் ஆண்டவருடைய முன்னிலையில் நாம் சிறியவர்களே, ஆண்டவருடைய முன்னிலையில் நாம் அற்பமானவர்களே. ஆக நம்மை நாம் தாழ்த்திக் கொள்ளும் பொழுது நாம் உயர்வடைகிறோம். வீணான பகட்டு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. நாம் இருக்கின்ற அந்த நிலையில்தான் இறைவன் நம்மை தேர்ந்து கொண்டு ஒரு பெரிய ஆற்றல் மிகு இனமாக மாற்றுகிறார். 1000 மக்களாக நம்மை எல்லாம் பெருகச் செய்வார். ஏனெனில் ஆண்டவருடைய ஏற்ற அந்த காலத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என அவர் செய்து முடிப்பார் அன்று. ஆகவே மீண்டுமாக குடும்பமாக ஒரு இனமாக உன்னை ஒப்புக்கொடு. ஆக நம்பிக்கை கொண்ட மக்கள் யாவரும் ஒன்றாய் ஒருமனப்பட்டு இருந்தார்கள் என்று சொல்வார்கள். ஆக நம்பிக்கை பெற்ற மக்கள் நாம் எல்லோருமே ஒற்றுமையில் ஒருமைப்பாட்டில் ஒன்றிணைந்து இருக்கும் பொழுதுதான் நாம் ஆற்றல் மிகு மக்களினமாகிறோம், பெருகி பழுகுகிறோம். அப்படி நம்முடைய முயற்சி இருக்கும்போது ஆண்டவர் அதை முடிவுறச் செய்கிறார், நிறைவு பெறச் செய்கிறார். ஆகவே குடும்பமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் நமது பங்கிலே, நமது ஆலயத்தில், நமது ஊரில், நம்மை சுற்றி இருக்கின்ற மக்கள், பிரமத சகோதர சகோதரிகள், பிரிவினை சகோதரிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எல்லாரையும் இன்னும் சிறப்பாக இயேசுவில் விசுவாசம் கொண்ட அத்தனை மக்களையும் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து, இறைவா எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும்பா, ஆற்றலுக்கு மக்கள் இனமாக எங்களை மாற்றும் அப்பா, எங்களை பழுகி பெருக செய்யும் அப்பா, உமது திருவுளம் எங்களில் நிறைவேறவும், நீர் ஏற்ற காலத்தில் எங்களை ஆசிரால் நிரப்புவீர், வழி நடத்துவீர், வல்லமையால் காத்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர், நிறைவுறச் செய்வீர் என்ற நம்பிக்கையில நாங்கள் நாளும் வளர்ந்து உமையே உறுதியாய் பற்றி கொண்டு வாழச் செய்தருளும். எங்கள் ஜெபம் கையிலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.